கண்டிப்பா உங்க ஃபேமிலியில யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் டயாபெட்டிஸ் இருக்கும். அவங்க வந்து அதுக்கான மாத்திரை சாப்பிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நான் வந்து டயாபெட்டிஸ் பத்தி பேச போறது கிடையாது. ஆனா டயாபெட்டிஸுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மெடிசின் எப்படி வெயிட் லாஸ்க்கும் ஒர்க் ஆச்சு, அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, அதெல்லாம் உண்மையா, அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ட்ரக்கோட நேம் வந்து செமாக்ளூடைட். உங்களுக்கு மேபி காமனா வெகோவி, ஒசம்பிக் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, சயின்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாடி ஃபர்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம காலைல ஒரு 2 இட்லி இல்லை ஒரு தோசை அப்படி சாப்பிடும் போது இதெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட்ஸ். இந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து உடம்புக்குள்ள போயிட்டு குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும். இதுதான் வந்து பிளட் சுகரை வந்து ஸ்பைக் பண்ணி விட்டுரும். இப்போ பேங்க்ரியாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இன்சுலினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த இன்சுலின் தான் வந்து ஒரு கீ மாதிரி. இது என்ன பண்ணும்னா எல்லா செல்ஸ் கிட்ட போயிட்டு அந்த சாவி போட்டு செல்ஸை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுரும். ஸோ பிளட்ல இருக்கிற இந்த சுகர் வந்து செல்ஸ்குள்ள என்டர் ஆகும். அப்புறம் பிளட்ல இருக்கிற சுகர் வந்து திருப்பி பேக் டு நார்மல் கண்ட்ரோல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். இதுதான் வந்து ஒரு இப்போ ரெகுலர் ஒரு ஹெல்த்தி ஹியூமன் பீயிங்க்கு நடக்கிற ஒரு ஜென்ரல் ஒரு மெட்டபாலிக் ப்ராசஸ். ஆனால் இதே டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த சிஸ்டம்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும். ஒன்று பேங்க்ரியாஸ் வந்து இன்சுலினை ஒழுங்கா ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை ஜாஸ்தியாக ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லை கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து இந்த செல்ஸ் வந்து இன்சுலினுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். ஸோ ஒழுங்கா அது அப்டேக் ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதுதான் வந்து நம்ம டைப் 2 டயாபெட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ காலங்காலமாக கொடுத்துட்டு வர ஒரு டைப் 2 டயாபெட்டிஸுக்கான மருந்து வந்து மெட்ஃபார்மின். இது எப்படி வேலை பார்க்குதுன்னா ஓவரால் குளுக்கோஸ் ப்ரொடக்ஷன் பாடியில கம்மி பண்ணிட்டு இன்சுலின் அப்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு உதவுது. டயாபெட்டிஸ் பத்தி நிறைய பேர் பல வருஷமா ரிசர்ச் பண்ணிட்டே வராங்க. அதுல ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் என்ன கேட்கறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேங்க்ரியாஸ் தான் இன்சுலின் செக்ரீட் பண்ணுது. பட் பேங்க்ரியாஸ்க்கு யார் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறா, எப்படி வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது, இன்சுலின் அனுப்பு அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல, அது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்து ஒரு பல வருஷமா யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கான ஒரு ஆன்சர் தான் GLP-1, குளுக்ககான் லைக் பெப்டைட் 1 அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். பேங்க்ரியாஸ் கிட்ட போயிட்டு பிளட் சுகர் அதிகமா இருக்கு, எனக்கு வந்து இன்சுலின் அனுப்பு அப்படின்னு அந்த சிக்னல் கொடுக்கறது வந்து இந்த GLP-1 ஹார்மோன் தான். இதுக்கான 3 மேஜர் ஃபங்க்ஷன் வந்து, ஒன்று நான் சொன்ன மாதிரி பிளட் சுகர் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பிளட் சுகர் அதிகமா இருக்கு, இன்சுலின் செக்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேங்க்ரியாஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் அனுப்புது. ரெண்டாவது, நம்ம நிறைய சாப்பிட்டாச்சு, எனக்கு இதுக்கு மேல சாப்பிட முடியாது அப்படின்னு ஒரு ஃபுல்லா ஒன்று ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த சென்சேஷனை கொடுக்கறதும் இந்த GLP-1 ஹார்மோன் தான். மூணாவது, நம்ம பிரெயின் கிட்ட ஒரு சிக்னல் அனுப்பிச்சு அப்பாடா எனக்கு இது போதும், இனிமேல் சாப்பிட முடியாது, எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்குன்னு சொல்றதும் இந்த ஹார்மோன் தான். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு சிஸ்டம் நேச்சுரலா நம்ம உடம்புல இருக்கு. நம்மளோட பசி ஒரு டயட்டை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு மெக்கானிசம். ஆனா இதுல ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா இந்த GLP-1 நம்ம ஹார்மோன் வந்து சிந்தசைஸ் ஆகும்போது நம்ம உடம்புக்குள்ள இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தான் அதால உயிரோட இருக்க முடியும். அதுக்கப்புறம் அது வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆயிடும். இது வந்து நம்மளால ஒரு லாங் ஆக்டிங் அப்படின்னா ஒரு நிறைய நேரம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஹார்மோனை கிரியேட் பண்ண முடிஞ்சா நம்மளுக்கு வந்து ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சாங்க. அப்புறம் பல வருஷம் ரிசர்ச் கழிச்சு உருவானது தான் செமாக்ளூடைட். இந்த செமாக்ளூடைட் ட்ரக்கை கண்டுபிடிச்ச கம்பெனி பேரு நோவோ நார்டிஸ்க். இது வந்து டென்மார்க்ல இருக்கிற ஒரு ஹியூஜ் பார்மசூட்டிக்கல் கம்பெனி. ஸோ இவங்க வந்து அவங்களோட கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதை மார்க்கெட் பண்ணதோ அது ஸ்டடி பண்ணது வந்து டயாபெட்டிஸ்க்காக தான், டைப் 2 டயாபெட்டிஸ் ஸ்பெசிஃபிக்கா. ஸோ அந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ரிசல்ட் வரும்போது என்ன ஆச்சுன்னா எல்லாருக்கும் வந்து சுகர் லெவல் கம்மியாக இருக்கு. இது வந்து எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் தான். கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இது மட்டும் செக் பண்ண மாட்டாங்க, அது தவிர நிறைய டெஸ்ட்டும் எடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருக்கும் கன்சிஸ்டண்டாக வெயிட் லாஸும் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த ரிசர்ச்சர்ஸ்க்கு வந்து புரியல எதனால அப்படின்னு. ஃபர்தர் ரிசர்ச் பண்ணும்போது இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ இதுக்கு காரணம் வந்து GLP-1 தான் இருக்க முடியும். ஸோ பிரெயினுக்கு வந்து இந்த சிக்னல் அனுப்புது, நான் வந்து ஃபுல் ஆகிட்டேன், இனிமேல் எனக்கு சாப்பாடு கொடுக்காத அப்படின்னு கிரேவிங்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி கம்மியாக சாப்பிட்டுட்டு வந்ததுனால கிளினிக்கல் ட்ரையல்ஸில் இருக்கிற பாதி பேஷண்ட்டுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் நோவோ நார்டிஸ்க் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு மூவ் பண்ணுறாங்க. வெயிட் லாஸ் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கிளினிக்கல் ட்ரையல்ஸை உருவாக்கி அதுக்கான டேட்டாவை கலெக்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த GLP-1 இது வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸும் ஆகும். மினிமம் 15 to 20% ஆஃப் த பாடி வெயிட் அந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ரெஜிஸ்டர் ஆன பேஷண்ட்ஸ்க்கு ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. அந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் புரிஞ்சதுக்கு அப்புறம் 2021 வெகோவி அப்படின்னு சொல்லிட்டு அதே GLP-1 தான், அதே வந்து அதே கெமிக்கல் நேம், அதே மாலிக்யூல் தான், டிஃபரெண்ட் லேபிள் வெகோவி அப்படின்னு போட்டு மார்க்கெட் பண்றாங்க ஸ்பெசிஃபிக்லி ஃபார் வெயிட் லாஸ். ஸோ இப்போ நோவோ நார்டிஸ்க் கிட்ட 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரக் இருக்கு. ஒன்று ஒசம்பிக்,
ஒன்று வந்து வெகோவி. பட் இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற அந்த ஏபிஐ ஆக்டிவ் ஃபார்மசிட்டிக்கல் இன்கிரீடியன்ட் வந்து செமாக்ளூடைட் விச் இஸ் அ GLP-1. ஸோ 2021 அப்ரூவ் ஆன வெகோவிக்கு அப்புறம் இந்த நோவோ நார்டிஸ்கோட ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் ப்ரைஸ்லாம் எங்கேயோ போயிடுச்சு. அதான் எங்கே போச்சு அப்படின்னா, டென்மார்க் ஒரு மொத்த கண்ட்ரியோட ஜிடிபியையோ தாண்டி நோவோ நார்டிஸ்க் ஒரு கம்பெனியோட ரெவென்யூ மட்டும் அதிகமாக இருந்திருக்கு. நீங்களாம் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஏன் இந்த கேன்சர் ட்ரக்ஸ் இல்லாட்டி இந்த ஜெனட்டிக் டிசீசஸ்க்கு கொடுக்கப்படுற ட்ரக்ஸ்லாம் வந்து ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னா, இங்கே தான் ஒரு கான்செப்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பேட்டன்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா இந்த ஸ்டோரியே கம்ப்ளீட் ஆகாது. பேட்டன்ட்னா இப்போ ஒரு கம்பெனி ஒரு புதுசாக ஒரு ட்ரக்கை தயாரிக்குது, இனோவேட் பண்ணுது அப்படின்னா முதல்ல அவங்க பண்ண போகிற விஷயம் பேட்டன்ட் ஆஃபீஸில் போயிட்டு இது வந்து என்னோட சுயமான கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டன்ட் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேட்டன்ட் ஆஃபீஸ் அதை எவாலுவேட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே சரியாக இருந்துச்சு அப்படின்னா 20 வருஷத்துக்கு பேட்டன்ட் வந்து அவங்களுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் கம்பெனி வந்து இந்த ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் phase 1, 2, 3 அப்படின்னு நிறைய ப்ராசஸ் பண்ணோம். இந்த ப்ராசஸ் இந்த ஒரு ப்ராசஸே வந்து ஒரு 15 வருஷம் ஆயிரும். கிராண்டே வந்து 20 வருஷம் தான். அதில் வந்து இந்த ரிசர்ச் பண்ணி ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறதுக்குள்ள ஒரு 15-16 வருஷம் முடிஞ்சு போயிடும். ஸோ இந்த ப்ராசஸில் வந்து அவங்க ஆல்ரெடி ஒரு $1 billion, $1.5 to $2 billion வந்து ஒரு கம்பெனி வந்து செலவு பண்ணிடும் இந்த ப்ராசஸில். ஸோ அவங்களுக்கு மார்க்கெட்டுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் பேலன்ஸ் ஒரு 4-5 வருஷம் இருக்கும் டு கெட் த மார்க்கெட் எக்ஸ்க்ளூசிவிட்டி. அந்த 4-5 வருஷத்துல தான் அவங்களுக்கு டைம் பீரியட். எவ்வளோ காசு அவங்க போட்டாங்களோ இந்த மருந்தை டெவலப் பண்ணுறதுக்கு அதை திருப்பி எடுக்கிறதுக்கான டைம் பீரியட் அவங்களுக்கு வந்து இந்த 4 to 5 years தான். இந்த 4 to 5 years முடிஞ்சதுக்கு அப்புறம் பேட்டன்ட் ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு முடிஞ்சிடும். ட்ரக் வந்து அதிகமாக அவங்க காசு போட்டு விற்றா மட்டும்தான் அந்த காசை திருப்பி எடுக்க முடியும் அவங்களால. ஸோ இப்போ ஒசம்பிக் வந்து யூஎஸ்ல வந்து ஒரு மாதத்துக்கு $900 விற்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வெகோவி இந்த வெயிட் லாஸ் ட்ரக் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் தே சோல்ட் இட் ஃபார் $1,300 ஃபார் 1 month. அப்புறம் அது வந்து ஷார்ட்டேஜ் அளவுக்கு போயிருக்கு எங்கே யூஎஸ்ல. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஓகே 20 வருஷம் டைம் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாலிக்யூலை யார் வேணா திருப்பி வந்து ரிவர்ஸ் என்ஜினியர் பண்ணி திருப்பி வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதுக்கான ரைட்ஸ் வந்து இருக்கு. இதுதான் வந்து நம்ம ஜெனரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ ரீசெண்டாக செமாக்ளூடைடோட பேட்டன்ட் வந்து 2026 இப்போ 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் முடிஞ்சது. ஸோ எப்போ அது முடிஞ்சதோ ஒரு வாரத்தில் ஆல்ரெடி ஜெனரிக்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நோவோ நார்டிஸ்க் தயாரித்த ட்ரக் வந்து யூஎஸ்ல பேட்டன்ட்டுக்கு முன்னாடி $1000 சேல் ஆனது $100 இப்போ கிடைக்கும். அதுதான் இந்த ஜெனரிக்ஸோட ரெவல்யூஷன். இந்தியா இஸ் வேர்ல்ட்ஸ் ஃபார்மசி அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, குளோபல் ஜெனரிக் இண்டஸ்ட்ரியில வந்து இந்தியாவுக்கு வந்து 20% ஆஃப் த ஷேர் இருக்கு. ஸோ இந்த GLP-1 எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, 3 months முன்னாடி பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆச்சு. அதுக்கு அடுத்த ஒரு 1 weekல வந்து கம்பெனிஸ் லைக் சிப்லா, பயோகான், லூபின், டாக்டர் ரெட்டிஸ், ஏன்னா ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண கம்பெனி ஹெட்ரோ அவங்க கூட. ஸோ இது நான் ஜஸ்ட் 5 கம்பெனிஸ் தான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பட் அக்கார்டிங் டு த லிஸ்ட் ஏதோ 12-15 கம்பெனிஸ் கிட்ட தே ஹவ் லான்ச்ட் த ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் செமாக்ளூடைட். ஸோ இது எப்படி சாத்தியம் ஆச்சு அப்படின்னா, இது வந்து பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆகிட்டு ஒரு 1 weekலேயே எல்லாம் ரிசர்ச் பண்ணி லான்ச் பண்ணுறதுல. ஸோ எப்பயுமே வந்து ஒரு இந்த மாலிக்யூலோட இன்ஃபோ ஆர் மெயின் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் மட்டும்தான் வந்து பேட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஃபைல்லேருந்து மிஸ்ஸிங்காக இருக்கும். தவிர மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த பேட்டன்ட் ஃபைலில் வந்து அவைலபிளாக தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி இந்த ஜெனரிக் சயின்டிஸ்ட், பயோசிமிலர் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி ஜஸ்ட் இந்த பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆன தருணத்துக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எக்ஸ்பயர் ஆனதுக்கு அடுத்த நிமிஷத்துலேருந்து ஆல் ஜெனரிக் பிளேயர்ஸுக்கான காம்படிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து ஒரு பேட்டன்ட் எக்ஸ்பயர் அடுத்த ஒரு 1 weekலேயே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அவங்களோட ட்ரக்ஸ் எல்லாம் ஒன்று. இப்போ ஒரிஜினல் ட்ரக் வெகோவி ஆர் ஒசம்பிக் வந்து ஒரு $1,300 சொன்னேன். ஸோ தட்ஸ் அப்ராக்சிமேட்லி ஒரு $1,00,000 வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ இந்தியாவில் இருக்க ஜெனரிக் வெர்ஷன் வந்து ஒரு $2,000 per month. ஸோ 1,00,000 இங்கே இருக்குது, 2,000 இங்கே இருக்குது. இதுதான் வந்து ஜெனரிக்ஸ்க்கான ஒரு ஹியூஜ் அட்வான்டேஜ். ஸோ இப்போ வந்து ஒரு காமனாக ப்ராபப்ளி அஃபோர்ட் பண்ண முடிகிற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து ஜெனரிக்ஸ் வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ஸோ இந்தியா ஏன் இவ்வளோ ஜெனரிக்ஸில் வந்து டாப் பிளேயராக இருக்குன்னா, அது வந்து இன்னைக்கு நேற்று சடனாக நடந்த ஒரு ரெவல்யூஷன் கிடையாது. இது பல வருஷமாக மும்பை, ஹைதராபாத், அப்புறம் அகமதாபாத் இந்த மாதிரி ஒரு கீ லொகேஷன்ஸில் வந்து மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸை பூஸ்ட் பண்ணதுனால we were able to reach this level today. But of course R&Dல we are still lagging behind. But இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜெனரிக் ட்ரக்ஸ் வந்து இவ்வளோ சீப்பாக இருந்தாலும் இது வந்து ஸ்டில் இட் இஸ் அ ப்ரிஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் ட்ரக். அதாவது டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் செமாக்ளூடைட், அதாவது இந்த
வெயிட் லாஸ் ட்ரக்கு GLP-1 ட்ரக்கை வந்து நம்மளால் சும்மா கவுண்டரில் போயிட்டு வாங்க முடியாது. GLP-1 ட்ரக்ஸ் பற்றி இன்னமும் ரிசர்ச் போயிட்டு தான் இருக்குது. அதை பற்றி சயின்டிஸ்ட் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அதில் நிறையா குட் இன்ஃபர்மேஷனும் இருக்குது, சில கன்சர்னிங் ரிசல்ட்ஸும் இருக்குது. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதல்ல நம்ம குட் நியூஸ் என்னலான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து ஹார்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ செலக்ட் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படின்னு ஒரு மேஜர் ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரோக் ரிஸ்க் வந்து 20% வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதாவது யாரெல்லாம் வந்து இந்த செமாக்ளூடைட் எடுத்திருக்காங்களோ கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க்கும் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து ஹார்ட் ப்ரொடெக்ஷன் செலக்ட் ட்ரையல் ஸ்டடி வந்து சொல்லுது. செகண்ட் வந்து கிட்னி ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஃப்ளோட் ட்ரையல் அப்படின்னு ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து செமாக்ளூடைட் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதோட ரிஸ்க்கும் வந்து கம்மியாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ 2024 இந்த இண்டிகேஷனும் செமாக்ளூடைடோட லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் FDA அதை அப்ரூவும் பண்ணியிருக்காங்க. மூணாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அடிக்ஷன் சிக்னல்ஸை வந்து இது வந்து கம்மி பண்ணுது அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆல்கஹால் கிரேவிங் இல்லை வந்து இந்த மாதிரி ட்ரக் யூசேஜ் கிரேவிங்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து யாரெல்லாம் இந்த செமாக்ளூடைட் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரியான கிரேவிங்ஸு அதெல்லாம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக ஃபோர்த் வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பீப்புள் ஹூ ஹவ் பீன் கன்சியூமிங் செமாக்ளூடைட் அவங்களோட ஃபேட்டி லிவர் கண்டிஷனும் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் இந்த 4 ஃபைண்டிங்கும் வந்து ஸ்டில் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் தான் தவிர ஃபைனல் ரிப்போர்ட்ஸ் ஆர் எவிடன்ஸ் கிடையாது. சரி, இப்போ நம்ம ஒரு கன்சர்னிங் ஃபைண்டிங்ஸ்க்கு போவோம். ஸோ யாரெல்லாம் வெகோவி இல்லை செமாக்ளூடைட் பேஸ்ட் ட்ரக்ஸ் எடுத்திருக்காங்களோ வெயிட் லாஸை தவிர அவங்களுக்கு மசில் லாஸும் ரேப்பிடாக ஆகுது அப்படின்னு. சில பேருக்கு வந்து 30 to 40% ஆஃப் த மசில் லாஸ் ஆகுது அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர் ப்ரோட்டீன் இன்டேக் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இதெல்லாம் பண்ணலை அப்படின்னா மசில் லாஸ் டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆகுது. அண்ட் செகண்ட், ஆன் டாப் ஆஃப் மசில் லாஸ் போன் டென்சிட்டியும் கம்மி ஆகுது. திஸ் வில் லீட் டு ரெமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் எஸ்பெஷலி ஃபார் விமன் ஹூ ஆர் அபவ் 50 மெனோபாஸ் தாண்டின ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க இப்போ ஒபிசிட்டியாக இருந்து இந்த செமாக்ளூடைட் பேஸ்ட் ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா போன் டென்சிட்டி, மசில் லாஸ் இது ரெண்டுமே ரேப்பிடாக நடக்க சான்ஸ் இருக்கு. அண்ட் ஃபைனலாக ஒரு மேஜர் கன்சர்ன் என்னன்னா, யாரெல்லாம் ட்ரக்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு வெயிட் வந்து திருப்பி ரீபவுண்ட் ஆயிருக்கு. அண்ட் ஃபைனலாக ஆன் டாப் ஆஃப் ஆல் திஸ் மேஜர் கன்சர்ன்ஸ் ஜென்ரல் சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாஜியா, வாமிட்டிங்கு இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஆஃப் த ஃபேஸில் வந்து இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ ஃபைனலாக இது வந்து ஒரு சூப்பர் ஒரு ட்ரக்கா, ஒரு மேஜிக் பில்லா, வெயிட் லாஸ் வந்து கம்மியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டாக்டர் உங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, டாக்டரே வந்து உங்களுக்கு இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அப்போ மட்டும்தான் இது நீங்கள் எடுக்கணும் தவிர இந்த ட்ரக்கை வாங்கி வெயிட் லாஸ் ஆகுதேன்னு சொல்லிட்டு மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரைட், இப்போ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், இப்போ இந்த சோஷியல் மீடியா எவ்வளோ ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அப்படின்னா, யாரை பார்த்தாலும் வந்து ஒரு மாசத்துல வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் பண்றாங்க, 3 months டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம், 6 months டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம். அதை பார்த்து பல பேர் வந்து நானும் இப்படி ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரக்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. பழையபடி சொன்ன மாதிரி இந்த ட்ரக்கு எப்போ எடுக்கணும் அப்படின்னா, ப்ராப்பராக ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு நீங்கள் ஆக்சுவலாக ஒபிசிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா ப்ராப்பர் டாக்டர் டயக்னோசிஸ்க்கு அப்புறம் இந்த செமாக்ளூடைட் பேஸ்ட் ட்ரக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே. உங்களுக்கு வந்து ஒரு மாசத்துல வந்து 10 கிலோ 15 கிலோ குறைக்கணும்னு சொல்லிட்டு ஓவர் டோஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாமே வந்து இப்போ கரண்டாக சொசைட்டியில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம்ஸ். அண்ட் நம்ம ஊரில் இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு 10-15 கம்பெனி ஜெனரிக்ஸ் வெர்ஷன் வந்து லான்ச் ஆயிருக்கும் போது எவ்ரிதிங் இஸ் ப்ரைஸ்டு ஃப்ரம் 2000 rupees 2500 rupees அப்படின்னு. இப்போ வேற யாராச்சும் வந்து அதோட கம்மி ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் வந்து ஒரு அன்ப்ராப்பர் ஒரு சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு அதை கிடைக்குன்னா அது கண்டிப்பாக நீங்கள் வாங்கக்கூடாது. ஏன்னா ஒரு ப்ராப்பர் ஃபார்மசிலேருந்து ஒரு ப்ராப்பர் ட்ரக்கு வித் சீலு தான் நீங்கள் வாங்கணுமே தவிர இப்போ வேற யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ட்ரக் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது வந்து நம்ம கோவிட் டைம்ஸ்லேயே வந்து நடந்தது. இன்ஸ்டெட் ஆஃப் ரெமடெசிவிருக்கு பதிலாக வேற ஏதோ ட்ரக் கொடுத்துருக்காங்க. ஆர் அந்த ரெமடெசிவிர் வயலில் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் தி ஆக்சுவல் ட்ரக் வெறும் வாட்டரை ஃபில் பண்ணி கூட இந்த மாதிரி கவுண்டர்ஃபெயிட் ட்ரக்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் விச் இந்தியா வில் ஃபேஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ரேப் அப் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரல் ஒரு ட்ரக் வந்து ரிசர்ச்லேருந்து ஒரு மார்க்கெட்டுக்கு ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்கணும்னு நம்புகிறேன். இந்த ப்ராசஸில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸோ கொஸ்டின்ஸோ இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வேற எந்த ட்ரக்குக்கு டீகோட் பண்ணணுமோ அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.